ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராமஜெயம். ராமநவமி அன்று நீர்மோர் பானகம் வைப்பது அறிவியல் சார்ந்த விஷயமா அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டியான்னு பார்க்கலாம் வாங்க. ராமநவமியை முன்னிட்டு அனைவரும் அவர்களது வீட்டில் நீர்மோர் மற்றும் பானகம் வைப்பார்கள். இதற்கான அறிவியல் உண்மை என்னவென்றால், உண்மையிலேயே இது ஸ்பிரிச்சுவலுக்காக மட்டும் இல்லை, இது நம் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்ஸ் ஃப்ளூயண்ட்டாக ரெகுலேட் ஆகிறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த வெயிலுக்கு டீஹைட்ரேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி ராமநவமி விரதம். ராமநவமி அவதரித்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவார்கள். இதில் பங்குனி மாதம் மற்றும் அமாவாசையில் இருந்து வரை விரதம் இருப்பது உண்டு. 9 நாட்களும் படிக்கப்படுவது உண்டு. ராமநவமி விரதம் இருக்கும் நாட்களில் ராமாயணம் படிப்பது மிகவும் புண்ணிய பலனை தரும். 9 நாட்கள் ராமநவமி இருந்து விரதம் இருப்பவர்கள் தினம் ஒரு காண்டமாக பிரித்து படிப்பார்கள். விரதத்தில் நிறைவு நாளான ராமநவமி அன்று சுந்தர காண்டத்தையும் அதோடு சேர்த்து ராம பட்டாபிஷேகம் காண்டத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும். ராமநவமி விரதம் இருக்கும் அனைத்து நாட்களும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து படைத்து ராமாயணம் படித்து முடித்த பிறகு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை வைத்து ராமநவமி நாளில் பால், பழம், பானகம், நீர்மோர், பாயசம், இனிப்பு வகைகள், பாசிப்பயிறு, சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக வழிபடலாம். தினமும் 1000 தடவை ராமநாமத்தை எழுதி வந்தால் நாம் நினைத்தது நிறைவேறும்.